உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். நடிகர் வடிவேலுவின் வெற்றியின் பின்னால் நான் தான் இருந்தேன் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் சிங்கமுத்து பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி சுரேஷ். வணக்கம். யூடியூப் சேனல்களுக்கு அளித்த பேட்டியில தன்னை பற்றி அவதூறாக பேசியதற்காக 5 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று நடிகர் சிங்கமுத்துவுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும், அதேபோல தன்னை பற்றி அவதூறாக பேசுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் நடிகர் வடிவேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி டிகாராமன் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது நடிகர் சிங்கமுத்து தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பதில் மனுவில் வடிவேலுக்கு எதிராக அவதூறாக தெரிவித்த வார்த்தை எது என்பதை அவர் தன்னுடைய மனுவில் குறிப்பிடவில்லை எனவும், அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தில் எந்த கருத்தையும் தான் தெரிவிக்கவில்லை என்றும் சிங்கமுத்து தன்னுடைய பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் தன்னுடைய சொந்த அனுபவத்தையும் திரைத்துறையை சேர்ந்தவருடைய கருத்துக்களையும் மட்டுமே அந்த பேட்டியில் தெரிவித்ததாக சிங்கமுத்து தன் பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக வடிவேலு தரப்பில் தனக்கு அனுப்பப்பட்ட வழக்கறிஞர் நோட்டீஸுக்கு அளித்த பதிலில் சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்த போது கூட தன்னை துன்புறுத்த வேண்டும் என்ற நோக்கில் வடிவேலு இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அந்த பதில் மனுவில் சிங்கமுத்து முன்வைத்திருக்கிறார். நடிகர் வடிவேலுடன் பல படங்களில் ஒன்றாக நடித்திருந்த போதிலும் பிற நகைச்சுவை நடிகர்களுக்கு அவர் நகைச்சுவை காட்சிகள் எழுதி கொடுப்பதற்கு அனுமதிப்பதில்லை என்றும், அதையும் மீறி எழுதி கொடுத்ததால் தான் தன்னை பழிவாங்கக்கூடிய நோக்கில் தயாரிப்பாளர்களும் தன்னை பற்றி தவறாக கூறி வந்ததாகவும் அந்த பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறார். நடிகர் வடிவேலுடைய வெற்றியின் பின்னால் தான் இருந்திருப்பதாகவும், அதன் காரணமாகவே அவர் பணம் புகழ் சம்பாதித்தார் எனவும் சிங்கமுத்து தன்னுடைய பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நடிகர் வடிவேலு சொத்து வாங்கியதில் எந்த ஒரு நிதி இழப்பையும் எதிர்கொள்ளவில்லை. மாறாக அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையை இன்று வரைக்கும் நான் தான் சந்தித்து வருகிறேன் என்றும் அந்த பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறார். பேட்டியை முழுமையாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை. அந்த பேட்டியானது யூடியூப் தளத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டது என்று அந்த பதில் மனுவில் கூறியிருக்கக்கூடிய சிங்கமுத்து நடிகர் வடிவேலுடைய வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த வழக்கின் விசாரணையை நீதிபதி டிகாராமன் அக்டோபர் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.